back into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ், அண்ட் வெல்கம் டு மை கிரிக்கெட் சம்பவம் ஷோ பார்ட் 5. பாலா, சபரீஷ், வெல்கம் பேக். யானா பேக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட்ல நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் மேட்ச் பார்த்துட்டு. ஸோ 2 மேட்ச் சூப்பராக இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம அஜெண்டா அதுதான். நம்ம பேச போறது வந்து பாத்தீங்கன்னா சண்டே நடந்த அந்த 2 மேட்ச் பத்தியும் பேசலாம். சாட்டர்டே அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி மேட்ச் வந்து வாஷ்ட் அவுட். அதை பத்தியும் நம்ம வந்து அதுக்கப்புறமா வீடியோ எண்டில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேத்து சூப்பரா போச்சு 2 மேட்சுமே. இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வழக்கம் போல சோக் ஆயிட்டாங்க. இந்த சீசன்ல என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் டு மேட்ச் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்க முடியுமா? நான் ஆக்சுவலா சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். லைக் 2011, 12, 13 வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் அசி, முரளி விஜயோட ஓப்பனிங் காம்போ கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலரா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். 15 ஓவர் விக்கெட் விடாம விளையாடுவாங்க. அப்புறமா இன்கேஸ் நடுவில் ஒரு விக்கெட் வந்தாலும் ரெய்னா வந்து 1 டவுன்ல ஆடுவாரு. ஒரு 15-16 ஓவர்ஸ்க்கு எடுத்துட்டு போவாங்க. விக்கெட்ஸே விட மாட்டாங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதான் தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் 170, 175 ஒரு செம ஸ்கோர். புரியுதா உனக்கு? ஸோ அந்த ஒரு பழைய சிஎஸ்கேவை பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஜிடியை பார்க்கும்போது என்னைக்குமே தோணும். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில், எஸ்பெஷலி சாய் சுதர்ஷன் அண்ட் கேஎல் ராகுல். நல்லா விளாட்னாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி தட் 100 வெண்ட் இன் வெயின். இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட வெற்றி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வெற்றி நடை போடுகிறார்கள், அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ என்ன நினைக்கிற பாலா? ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? டெஃபினட்டான அந்த ஆர்ஆரோட அந்த ஒரு வின்னிங் எப்பவுமே வச்சு கையிலேயே வச்சுட்டு அப்படியே கோட்டை விட்டுருவாங்க. ஸோ அதே தான் வந்து நேற்று நடந்தது. ஸோ அந்த மேட்ச் எல்லாம் வந்து சேர்த்துனோம்னா என்னடா நீங்க வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் ஆர்ஆர். ஸோ அந்த அளவுக்கு அந்த எல்லா மேட்சஸும் ஜெயிச்சிருந்தா தே இன்டு த பிளே ஆஃப்ஸ் அவங்க தான் வந்து முன்னாடி போயிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க. ஸோ நேற்றுமே அதே தான் வந்து நடந்தது. ஸோ அந்த டாப் ஆர்டர் அடிச்சா கீழே யாரும் அடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நடந்தது. துருவ் ஜுரல் 6 ஓவர்ல 85க்கு மேல அடிச்சுட்டு ஒரு டீம் வந்து தோக்குறாங்கன்னா சீரியஸா அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பாலா. ஏன்னா அந்த ஓப்பனர்ஸ் வந்து அப்பப்போ ஒரு செம ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு போறாங்க. அந்த மிடில் ஆர்டர் என்ன இந்த டோர்னமெண்ட்ல பண்றாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. என்ன பண்றாங்க? சொதப்புறாங்க. என்னதான் ஜூரல் வந்து ஒரு 50 போட்டாலுமே ஆப்வியஸ்லி அந்த சேஸ் வந்து கையை விட்டு போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா லென்த் பால தான் அடிக்கிறாரு. மற்றபடி கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்ல போட்டாலோ இல்ல ஸ்லோவர் பால்ஸ் போட்டாலோ ஜூரல்னால அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா அடிக்க முடியல. இஸ் அ கிளாஸ் பிளேயர், நோ டவுட் அபவுட் இட். பட் டெரிபிளா விளாண்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் மிடில் ஆர்டர். அதே பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நோட் பண்ணியா? எந்த சேஞ்சஸும் பண்ற மாதிரி தெரியல மிடில் ஆர்டர்ல. அதே பேட்டர்னோடயே அப்படியே போறாங்க. ஹெட்மேர் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஃபெயிலியர் இந்த சீசன்ல. மேட்ச் டு மேட்ச் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரு. என்னைய ரீடைன் பண்ணீங்க, இருறா உங்களுக்கு வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி குவைட் கான்ட்ராஸ்ட். ஸோ ஆர்ஆரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சபரிஷ் நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ஷாக் ஆகி நிக்கிறேன். எப்படி ஒரு டீம்னால கன்சிஸ்டன்டா இப்படி கோட்டை விட்டுக்கிட்டே இருக்க முடியும் சேசிங்ல? இந்த இடத்துலதான் உங்களுக்கு நான் என்ன டைலாக் கூட இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைகளாத்தான் குதிப்பேன் இந்த கோட்டை சாமி அப்படின்ற மாதிரி. ஜெயிக்க வேண்டிய மேட்சா கடைசி 2 ஓவர் வந்து அவங்களுக்கு எல்லாம் இனிமேட்டு சேஸ் அப்ப என்ன சொல்லிக்கணும்னா, உங்களுக்கு 18 ஓவர் தான், 20 ஓவர் கிடையாது அப்படின்னு சொன்னாதான் அவங்க வந்து அந்த 18 ஓவர்ல கேமை முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ண போனாதான் 20 ஓவர்ல முடிப்பாங்க. அப்படிங்கும்போது எல்லா வாட்டியும் பக்கத்துல வந்து இவன் தோத்து போயிடறான்பா அப்படின்ற மாதிரி நிறைய மேட்ச் நம்ம சொல்லலாம். டெல்லியோட ஒரு மேட்ச் பக்கத்துல வந்து தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கேகேஆர் அந்த மேட்ச் வந்து ரயன் பராக் எங்க இருந்து எடுத்துட்டு வந்து கடைசியில வந்து இல்ல நாங்க தோத்துறோம், நாங்க எப்படி எங்களுக்கு அந்த பாயிண்ட் வேணான்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க. இந்த கடைசியில அந்த இருக்கிற இதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பிக்கஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சிம்ரன் ஹெட்மேர் யாராச்சும் வந்து வீடியோ போட்டாங்க வந்து டாப் மோஸ்ட் ஃபிளாப் பைஸ் அப்படின்னு எடுத்து போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் எல்லாருமே சிம்ரன் ஹெட்மேர் தான் சொல்லுவாங்க. அப்படின்றதுல இது ரீட்டைன் ஆன போதே எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும் போது இதுல நிறைய பேர் அவர் பேக் பண்ணிருக்கலாம். இப்ப ஹெட்மேருக்கு முன்னாடி என்ன சொன்னா? சிம்ரனா? சிம்ரன் ஹெட்மேர்னு சொன்னா சிம்ரான் ஹெட்மேர் இல்ல. ஓகே அது நீங்க வந்து இல்ல நான் வந்து இவரதான் சொல்றேன். வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து ஹெட்மேர் ஞாபகம், நீ சொல்லும் போதெல்லாம் ஹெட்மேர் ஞாபகமே வர மாட்டேங்குது. சிம்ரன் ஞாபகம் தான் வருது. அதனால நீ பேசாம ஹெட்மேர்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும் போதும். ஓகே. ஹெட்மேர் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து கேட்ச் பிடிக்கதான் அவர் வந்து இருக்காரான்ற மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, மிடில் ஆர்டர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண முடியுமானா, மிடில் ஆர்டர்ல யார் சார் இருக்கா வெளியில இருந்து எடுத்துட்டு வரதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ருவான் பிரிட்டோரியஸ் இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டா அவர் மேல கொண்டு வந்து பண்ணாங்கன்னா வைபவ் சூரியவன்சி தான் வெளியே போக முடிஞ்சு. அது டாப் ஆர்டர்ல தான் சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சு. மிடில் ஆர்டர்ல அங்க வந்து
யாருமே இல்ல சார் அப்படின்ற மாதிரி வந்து டீம் வந்து எடுத்த ஆக்ஷன்லயே இந்த டீம் வந்து ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம வந்து நல்லாவே பார்க்கவும் முடியுது. அது மட்டும் நான் இல்லாம நான் என்ன சொல்றேன்னா சபரி, சாரி இன்டரப்ட் ஆனதுக்கு, அந்த சுபம் தூபேவெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடலாமே ஜூரல் பிளேஸ்ல. இப்ப என்ன நடக்குதுன்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஜூரலை இவ்வளவு விலை கொடுத்து ரீடைன் பண்ணிட்டோம், ஹேட்மேரே இவ்வளவு விலை கொடுத்து ரீடைன் பண்ணிட்டோம், அவனுங்க போய் ஏதாவது 1-2 மேட்ச் அடிச்சுட்டா நாங்க ரீடைன் பண்ணதுக்கு பாத்தீங்களா அவங்க வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஆர்ஆர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு பதில் ஒரு சுபம் தூபே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சொல்லவே வேணாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 14 வயசு இருக்கிற பையன் வந்து அந்த அளவு அடிக்கிறான். சுபம் துபேவும் நல்ல டேலண்ட் தான். யங்ஸ்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுங்களேன் ஃப்ரண்ட்ல. அவனை வந்து முன்னாடி இறக்கி சொல்லி ஒரு தடவையும் சுபம் துபே வரும்போது ஈஸ் அண்டர் பிரஷர். நீ நோட் பண்ணீங்களா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. டெஃபினட்டா நான் ஏன்னா இப்ப நீங்க கண்டிப்பா சொன்ன மாதிரி ஹெட்மேருக்கு முன்னாடி கூட வந்து சுபம் டுபே வந்து இறக்கலாம். ஸோ அவங்க வந்து ஹெட்மேருக்கு நான் ஆஃப்டர் அதுதான் தான் சொல்ல இறக்கலாம். வரேன். ஃபியர்லெஸ்ஸா விளையாடலாம்ல. சுபம் துபே இறங்கி அந்த பையன் ஆக்சுவலா நல்ல ஒரு ஹிட்டர். அவனுக்கு வேணா ஒரு இனிஷியலா ஒரு 6-7 பால்ஸ் டைம் எடுத்துக்கிட்டானா நல்லா டைம் பண்ணுவான். நிறைய நல்ல நல்ல நாக்ஸ் ஆடி இருக்கான். லாஸ்ட் இயரும் ஒரு 2 மேட்ச் அந்த மாதிரி தான் ஆடி இருப்பான். இந்த வருஷம் ஒரு 3-4 மேட்ச் ஆக்சுவலா நல்ல நாக்ஸ் கேமியோ ஆடி இருப்பான். அவனை தூக்கி நீ ஃப்ரண்ட்ல இறக்கி விட்டு பிரஷர் இல்லாம ஆடுறான்னு விட்டுருந்தா கூட ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுத்துருப்பான். ஆனா இவங்க வந்து இல்ல அடமெண்டா இல்ல நான் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் நான் ஆட வைப்பேன். நத்திங் அகைன்ஸ்ட் த்ரூவ் ஜூரல், இஸ் அ கிளாஸ் ஆக்ட். நான் த்ரூவ் ஜூரலை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வேற லெவல்ல ரேட் பண்ணுவேன். பிகாஸ் இஸ் ஹேவிங் அ சவுண்ட் டெக்னிக். அது பிரச்சனையே கிடையாது. ஆனா மேட்டர் என்னன்னா, நீ வந்து T20 கிரிக்கெட்ல ஜூரல் வந்து எய்தர் ஹி ஹேஸ் டு பிளே ஓப்பனிங் ஆர் ஹி ஹேஸ் டு பிளே அட் நம்பர் 3. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆர்ஆர் ஒரு டீம்ல அவனால ஓப்பனிங்கும் விளையாட முடியாது, நம்பர் 3லயும் விளையாட முடியாது, ஓகே, நம்பர் 4லயும் விளையாட முடியாது. ஏன்னா ரியன் பராக், நீ ரியன் பராக் அதுக்கு கீழே இறக்க முடியாது. எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனா இந்த சீசன்ல ஒரு பயங்கரமா கிளிக் ஆயிருந்தா பரவாயில்ல. சீசனே முடிஞ்சு போச்சுன்னும் போது நீ ஒரு சுபம் தூபே மாதிரி ஒரு ஆளை சும்மா முன்னாடி இறக்கி விட்டு தான் பாரு. நம்பர் 5ல போய் ஒரு பிரெவிஸ் மாதிரி, நான் சொல்ல வருது புரியுதா, ஒரு பிரெவிஸ் மாதிரி உள்ள இறங்கி பிரஷர் இல்லாம ஆடு. த்ரூவ் ஜூரல் கடைசியா வந்து அவன் பிரஷர் எடுத்துக்கிட்டான். அவன் சொதப்பறான் எப்படி இருந்தாலுமே சேசிங்ல, பரவாயில்ல பிரஷர் எடுத்துக்கிட்டு. இந்த பையன் எப்ப பார்த்தாலும் உள்ள வரும்போது இல்ல அந்த கடைசி டென்ஷன். இன்னும் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல சுபம் துபேக்கு. அவனை வந்து ஒரு பினிஷரா பாக்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு யங்ஸ்டர் ஏன் நீ எவ்வளவு பிரஷர் போடுற? பஞ்சாப் எடுத்துக்கோ, அவன் ஏதாவது பிரஷர் போடுறான் யங்ஸ்டரை. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஷாங்க் நல்லா விளாண்டதுனால சஷாங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான். அவன் வந்து யங்ஸ்டர்லாம் இல்ல, 32 வயசு ஆகுது அவனுக்கு. அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடி. சுபம் துபே எல்லாம் ரொம்ப சின்ன பையன். அவனை நல்லா என்கரேஜ் பண்ணி பிரஷர் இல்லாம போய் ஆடி இறங்கி போய் ஒரு 4 6 விட்டு வாடா, அந்த மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஒரே ஓவர்ல 30 ரன் பிரெவிஸ் அடிச்சான் பாத்தியா? இவன் ஓவர்ல, அரோரா ஓவர்ல கேமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சா? கேமே டோன்ல. அதுக்கப்புறம் லாஸ்டா சிவம் துபேவும் எம்எஸ் தோனி தட்டி தட்டி தானே ஆடினாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன் அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஈவன் தோ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போனதுக்கு அப்புறம்? உங்க 2 பேரோட ஒப்பீனியன். ஜானா டெஃபினட்டா நீங்க சொன்ன கண்டிப்பா மாதிரி முன்னாடியே இறக்குறது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு யங்ஸ்டாருக்கு வந்து நம்ம இவ்வளோ வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபினிஷிங்ல வந்து ஒரு யங்ஸ்டாரை நம்பியும் போகக்கூடாது. ஸோ நம்ம மேலே இன்னுமே இறக்குனாருன்னா அவரோட பொட்டன்ஷியல் காமிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து ஒரு அவரோட இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இதுலேருந்து என்ன ஒரு பாசிட்டிவ் அவங்க எடுத்துக்கலாம்னா, இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி டாப் 3 வந்து செட்டில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு பெட்டர் டீமாக கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ கரெக்டாக அவங்க வந்து ஹார்ட் டிசிஷன் போய் ஹெட்மேர்ல ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து மெயின் டிசிஷன். இது வந்து நம்ம உள்ளதை நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஹெட்மேர்ல ட்ராப் பண்றது வந்து தப்பே கிடையாது. அதான் இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, பாலன் வந்து அது ஒரு ஹார்ட் டெசிஷன் அப்படின்னு சொன்னாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அது எடுக்கிறது வந்துட்டு அது வந்து ஹார்ட் டெசிஷன்ங்கிறத விட இதுதான் அவங்க டீமுக்கு மெயின், இதுதான் அவங்களோட மெயின் டெசிஷனா இருக்கணும். ஏன்னா வந்து மிடில் ஆர்டர் வந்து அப்படியே உடஞ்சு கிடக்கு. அது அந்த பைசா வச்சுதான் அவங்க ரீபில் பண்ணி அவங்க ஹெட்மேரோட ரிட்டன்ஷனா இருக்கட்டும், ஜுரோலோட ரிட்டன்ஷன், அவங்க 2 பேர்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு அவங்க இப்படிதான் வந்து கட்டமைச்சாகணுங்கிறது என்னோட பர்சனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா ஹெட்மேர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, நம்ம ரிலீஸ் பத்தி நம்ம பேசலாம். ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்லிட்டீங்க. அண்ட் அடுத்தது பஞ்சாப் கிங்ஸை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். அவங்களோட அந்த கன்சிஸ்டன்சி அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா லாஸ்டா 2014 தான் அவங்க பிளே ஆஃப் ஆக்சுவலா குவாலிஃபை ஆனாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இப்பதான் ஆறாங்க. ஆல்மோஸ்ட் 11 years 10 years 11 years கழிச்சு. ஓகே, இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். முதல்ல இது ஒரு டிக்கு அவங்களோட டீமுக்கு, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அவங்களோட ஸ்கவுட்டிங் டீமுக்கு, ஓனருக்கு, எல்லாருக்குமே முதல்ல ஒரு டிக் இது, ஓகேவா? அண்ட் இன்னொன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த ஒரு இன்ஜுரி வந்துருச்சு. ஸோ சஷாங்க் தான் கேப்டன்சி பண்ணாரு. பஞ்சாப் அவங்களோட பெஸ்ட் கேம் ஒன்றும் காமிக்கல இந்த மேட்ச். ஆக்சுவலி அரைங்குறையமா தான் ஆடினாங்க, ஆனா வின் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் சஷாங்க் சிங். எப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸ் ஹர்ப்ரீத் பிராரை யூஸ் பண்ண விதம் எனக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பஞ்சாப் கிங்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம பேட்டிங் பத்தி எல்லாம் பேசலாம். ஏன்னா நேல் வதேராலாம் அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாண்டாரு. பட் அதுக்கு முன்னாடி சஷாங்க் சிங்கோட கேப்டன்ஷிப் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. ஒரு ப்ரெஷர் மேட்ச்,
அப்படின்னும் போது அவர் கையில ரன்ஸ் இருந்தது, இருந்தாலுமே 6 overs 85க்கு மேல ஒரு டீம் அடிச்சனோடனே டக்குன்னு அந்த ஸ்பின்னரை கொண்டு வந்து அந்த விக்கெட் எடுத்த விதமா இருக்கட்டும், நடுவுல திருப்பி இன்னொரு விக்கெட் வேணும்னு சொல்லி திருப்பி ஹர்ப்ரீத் பிராரை எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், அந்த இடத்துல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சஷாங்க் சிங் வந்து ஸ்பின்னர்ஸை சூப்பரா யூஸ் பண்ணாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு கைஸ். உங்களோட கருத்து? ஏன்னா டெஃபினட்டா அது இல்லாம நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து கிரெடிட் கொடுத்தாங்க. அவங்களோட தேர்ட் டைம் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை இருக்காங்க 2008 அண்ட் 2014, அப்புறம் இப்போ 2025. அதில் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் வந்து பிளே ஆஃப்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து யுவராஜ் சிங் எடுத்துட்டு போனாரு, இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் எடுத்துட்டு போயிருக்காங்க. 14 பார்த்தீங்கன்னா ஃபாரினர் ஜார்ஜ் பெய்லி, ஸோ அவங்க கேப்டன்சியில் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்க நேற்று சொன்ன மாதிரி ஹர்ப்ரீத் பிராரை வந்து எல்லா மேட்சுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நேற்று கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஹர்ப்ரீத் பிரார் வந்து அந்த 14 மேட்சஸ்மே அவங்க எடுத்துட்டு போகல, நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்னே சொல்லலாம். ஸோ நேற்று வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா போல் பண்ணாருனே சொல்லலாம் டெஃபினட்டா. ஸோ கிரெடிட் ஃபார் ஹர்ப்ரீத் பிரார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சதுனால தான் பாத்தீங்கன்னா அங்க மொமெண்டமே வந்து பிரேக் ஆச்சு ராஜஸ்தான் ராயல்ஸோட. ஸோ வெல் போல்னே சொல்லலாம் ஹர்ப்ரீத் பிரார். கண்டிப்பா ஹர்ப்ரீத் பிரார் தான் கேம் சேஞ்சர். அந்த அவர் மட்டும் விக்கெட்ஸ் எடுக்கலன்னா டோட்டலா கேமே மாறி இருக்கும். சபரீஷ், நீ தான் நம்ம சேனலோட பீடாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா, அங்க பாரு நம்ம சிபிஎம் கிரிக்கெட் சும்மா புள்ளி விவரத்தோட கட்டி தூக்கிட்டு இருக்கிறாரு. உன்னோட கருத்து சொல்லு. பஞ்சாப் கிங்ஸோட அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் சார். வந்து இது வந்து என்னோட ஸ்டாட் வந்து அவர் எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நான் இப்பதான் சார் போஸ்ட்ல பார்த்து எழுதிட்டு வந்தேன் சார் அந்த ஸ்டாட். இப்ப பாத்தீங்கன்னா ரமணா படத்துல வர விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரத்தோட எல்லாத்தையுமே புட்டு வச்சுட்டான். டக்குன்னு அந்த இந்த பட ஜோக் மாதிரி, கோமாளி பட ஜோக் மாதிரி, இது ஏன் ஜோக் அப்படிங்கிற மாதிரி. சபரீஷ், இது ஏன் பாயிண்ட்? நான் வேணா இவனை போய் பீடாக்குன்னு பேர் வச்சா அவன் எதுவும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நான் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். இருங்க சார், இப்ப பாருங்க, நீங்க என்ன பாராட்டுவீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே 3 பிரான்சைஸ ஃபைனல்ஸ் இது பிளே ஆஃப் கொண்டு போன ஒரே கேப்டன் யார் தெரியுமா சார்? ஸ்ரேயாஸ் ஐயர். பாத்தீங்களா, ஒரு ஸ்டாட்டோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சசாங்க் சிங்கோட வாழ்க்கையோட டேர்ன் அரவுண்ட் பாருங்க. வந்து நாங்க இந்த பிளேயரா எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் வந்து அடுத்து ரீடைனுக்கு வந்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கேப்டன் ஆயிருக்காரு. இது வந்து வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்ற மாதிரி அவரோட வாழ்க்கையும் நல்லா இதா இருக்கு. இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இந்தியன் டீம் வந்து எடுத்து பார்க்கலாம். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம T20 வேர்ல்டு கப் ஆட போறோம். இது வந்து உங்க 2 பேர்கிட்ட ஒரு கேள்வியா கேட்கிறேன். இப்ப என்னன்னா, ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பினிஷிங்ல அவர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ரீசெண்டா ஆடின மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பினிஷரா உள்ள வந்திருந்தாரு. அந்த KKRல அந்த சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீசன்ல இப்போ வந்து எடுத்து பார்க்கும் போதுல அவர்கிட்ட ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வரமாட்டேங்குது IPL. ஆனா சசாங்க் சிங் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரீட்டைன் ஆனதுல இருந்து சரி, அந்த சீசன்ல இருந்தே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். எவ்வளவு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்து இப்ப நம்ம சுபம் துபேக்கு சொன்னோம், அவர் யங்ஸ்டர். ஆனா இவர் யங்ஸ்டர் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்தா இருந்தாலும் அவர் வந்து அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி டீம் வந்து வெளியில எடுத்துட்டு வந்திருந்தார். நேத்து வந்து நேகல் வதேரா ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா சசாங்க் சிங் வரும்போது நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ பஞ்சாப் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரப்சிமரன் சிங், பிரியன் ஷாகர் நல்ல ஓப்பனிங் கொடுத்தாலும் நிறைய மேட்சஸ் ப்ரெஷர்ல இருக்கும்போது சசாங்க் சிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரை வந்து அடுத்த ஒரு ஸ்குவாட்ல வந்து ரெஃபர் பண்ணலாமா? இவர் வந்து கண்டிப்பா வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து செட் ஆகுவாரா? நீங்க 2 பேரும் எக்ஸ்பர்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமா சொல்லுங்க. இவர் நல்ல பாயிண்ட் தான். ஒரு வழியா ஒரிஜினல் நம்ம சேனலோட ஒரிஜினல் பீடாக் வந்து இறங்கிட்டார். பாலா, புள்ளி விவரத்தோட புள்ளிலேயே ஒரு புள்ளி வைப்பண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்டாட்ஸோட வந்திருக்காரு. குட். நம்மளோட கிரிக்கெட் சம்பவம்ல அதுதான் ஒரு பிளஸ். ஒரு பக்கம் சிபிஎம் கிரிக்கெட், ஒரு பக்கம் ஜெர்னி வித் சபரீஷ். பா, ஒரே பாயிண்ட்ஸுங்களா அப்படியே அள்ளி தூவீங்களே. சோ அந்த வகையில நீ கேட்ட கேள்விக்கு வந்து நான் சொல்ற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியான பாயிண்ட் ஆஃப் வியூ நீ சொன்ன. ரிங்கு சிங் லாஸ்ட் ஒரு 1.5 years ரியலி ஸ்ட்ரகிளிங். இதை எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்லிட்டாங்க. இது வந்து இது தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து நம்ம ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா நீ கரெக்டான டைம்ல எடுத்துட்டு வந்த இந்த பாயிண்ட்டை. ரிங்கு சிங்கோட ஃபார்ம் நிஜமாவே டோட்டலா டவுன் ஆயிருக்கா? அவரை பார்த்தா இப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பார்த்த ரிங்கு சிங்கை இப்ப என்னால பார்த்தா அந்த கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது. வேற ஒரு சஷாங்க் சிங் மாதிரி ஒரு பிளேயர் இந்த மாதிரி ரோலை இப்ப ரீசென்ட் டைம்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. லைக் எப்படி ரிங்கு சிங் ஒரு டைம்ல பண்ணாரோ. சோ பிளேயர்ஸ் ஹூ ஆர் இன் ஃபார்ம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல எடுக்கலாம், டவுட்டே கிடையாது. ஆனா நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இல்ல நிறைய சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா லைக் நிறைய பேர் வந்து they are just getting carried away by the performance. வைபவ் சூரியவன்சியா தூக்கி உள்ள போடு, இந்தியன் டீம்ல போடு, ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணு, சஷாங்கா தூக்கி உள்ள போடு, பிரியான் சாரியா தூக்கி உள்ள போடு, பிரப்சிமரன் தூக்கி உள்ள போடு. 15 பேர் தான் ஒரு ஸ்குவாட்ல இருக்க முடியும். தூக்கி உள்ள போடுன்னு பிரச்சனை கிடையாது. யார வெளில அனுப்புவ? நம்மளோட இந்தியன் T20 ஸ்குவாட் வந்து ஆல்ரெடி they are doing a great job. ஆப்வியஸ்லி ஒரு 2-3 பிளேயர்ஸை நீ லைட்டா அப்படி டிங்கர் பண்ணலாம். ஒரு பிஷ்னாய், ஒரு சிவம் தூபே, அந்த மாதிரி சில பிளேயர்ஸை நீ லைட்டா டிங்கரிங் பண்ணலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்லயும் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேட்டிங்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னு மாதிரி நிக்கிறாங்க ஆல்ரெடி பேக்கப்ஸ் எல்லாருமே. சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 பிளேயர்ஸ்க்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
நிறைய T20s விளையாடுறாங்க. ஸோ கண்டிப்பா நிறைய விளையாடுறதுனால இந்த மாதிரி சஷாங்க் சிங் இந்த மாதிரி இந்த ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து டெவலப் பண்ணலாம். சஷாங்க் சிங் ஆஸ் அ பினிஷரா இவங்க வந்து ஒரு ஃபியூ மேட்சஸ் சான்ஸ் கொடுத்தாதான் அவர் பினிஷ் பண்ணுவாரா மாட்டாரான்றது தெரியும். 2 மேட்ச்ல கொடுத்துட்டு ஒரு மேட்ச்ல கொடுத்துட்டு நம்ம சஷாங்க் சிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா இல்ல ஒரு அவர் தான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த வேர்ல்ட் கப்புக்கு T20 வேர்ல்ட் கப்புக்கு சஷாங்க் சிங் நீ விளையாடணும்னு டிசைட் பண்ணா இப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். சோ தட் நீ சொல்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா நம்பர் 5ல வந்தாலும் 6ல சஷாங்க் சிங் இருக்காண்டா, அவன் முடிச்சு கொடுப்பான்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஒரு சின்ன பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஏன் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங்கோட போலிங்கை பெருசா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இஸ் அ வெரி டீசன்ட் போலர், நான் பாத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டீசன்ட் போலர். ஈவன் ஒரு ஓவர் கூட நீ கொடுக்கலாம் 2020ல தேவைப்பட்டுச்சுன்னா. பட் அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன் சொல்ல வரேன். ஒரு மீடியம் பேஸ் டக்குன்னு ஒரு ஓவர் டக்குன்னு உள்ள தள்ளுறதுக்கு, ஓகேவா? சோ ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ டு தி டீம். அப்சல்யூட்லி இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சஷாங்க் சிங் கண்டிப்பா நம்ம சேர்க்கலாம். ஆனா he has to be given lots of chances. அந்த சான்சஸ் மிடில் ஆர்டர்ல கொடுத்தாதான் அவர் பினிஷ் பண்றாரா இல்லையா இன்டர்நேஷனல் லெவல்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும். இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன பாலா? இப்போ ஆனா சஷாங்க் சிங்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இப்ப நம்ம வந்து பேசின மாதிரி தான் அவர் வந்து ஹி இஸ் நாட் அன் யங்ஸ்டர், வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. ஒரு 30 to 33 இயர்ஸ் இருக்குங்கிறப்போ இப்பயே சான்ஸ் கொடுத்தாலும் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டில் அவர் அதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்கும் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லயே வந்து ஏதோ ஒரு மேட்ச் வந்து பவுலிங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரீப்ளேஸ்மெண்ட் லாக்கி ஃபெர்கூசன் இன்ஜுரி ஆனாரு. ஸோ அவர் போல போட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீசென்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஸோ அவர் எடுத்தாருன்னா மேபி கேன் ட்ரை ஒரு 1 or 2 ஓவர்ஸ் வந்து தள்ளலாம். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப்பபிள் பிளேயர் தான். ஓகே, சோ வாட் அபவுட் நேஹல் வதேரா? சி சபரிஷ், நீ ஒன்னு சொன்ன, நேஹல் வதேரா நல்லா ஓகே சூப்பரா விளையாடினாரு. இருந்தாலுமே சஷாங்க் சிங்கோட நாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சஷாங்க் அந்த கன்சிஸ்டன்சி இப்ப காமிக்கிறார். நடுவில் ஒரு 2-3 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு சஷாங்க், ஆனா கண்டினியூ பண்றாரு. ஆனா நீ வந்து நேஹல் வதேராவோட நாக்க நீ அசால்ட்டா நினைக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நேஹல் வதேரா அந்த டோன் செட் பண்ணாருன்னு சொல்லலாம். கரெக்டா அந்த டோன் செட் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி. என்னன்னா இந்த மேட்ச்ல ஒரு நல்ல விஷயம் பஞ்சாப் கிங்ஸ் நடந்தது என்னன்னா, ஓபனர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா ஃபயர் ஆகல. ஏன்னா அவங்க மிடில் ஆர்டரும் கொஞ்சம் டெஸ்ட் ஆகணும் இன்னுமே அதிகமா. பிகாஸ் ஷ்ரேயாஸ் ஐயர் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல கொஞ்சம் அவருமே லைட்டா ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஓகேவா, சரியா டைமிங் கிடைக்கல. ஆனா நேஹல் வதேராவோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷலா இருந்தது. அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு அவுட் ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். ஏன்னா அந்த டீம்ல பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரயான் பராக் இருந்தாலுமே ஒரு லெக் ஸ்பின்னரை கவுண்டர் பண்றதுக்கு உனக்கு அந்த சைட்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை. நேஹல் வதேரா எப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் பேட் ஷாட்ஸ், ஷார்ட்டா வர பாலெல்லாம் நான் தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளாட்டா அங்க வந்து மிட் விக்கெட் கையிலயோ இல்ல லாங் ஆன் கையிலயோ கேட்ச் கொடுக்கறதுக்கு பதில் பிளாட்டா அந்த வந்து என்ன சொல்றது டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு கேப் இருந்தது. ஓகேவா, ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் நல்லா தான் ஃபீல்ட் செட் பண்ணிருந்தான். ஆனா அந்த கேப் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல டைசெக்ட் பண்ணி இந்த காம்பஸை டைசெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு கேப் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா என்ன பண்ணா அந்த கேப்பையே டார்கெட் பண்ணி பவுண்டரியா அடிச்சிட்டு இருந்தான். நீ நல்லா பாரு, ஒரு 4 பவுண்டரி அடிச்சிருப்பான் நின்னு ஷார்ட். அதாவது அதெல்லாம் வந்து ஒரு அறவேற்காடான ஒரு ஷார்ட் பால். அதெல்லாம் ஏன்னா ஓவர் ஷார்ட்டும் இல்ல ஓவர் ஃபுல்லும் இல்ல. ஒரு மாதிரி ஃப்ரண்ட்ல ஆட வேண்டிய பால டக்குன்னு லென்த்தை பிடிச்சி டமால் பிளாட்டா அந்த இடத்துல ஒரு 4 பவுண்டரி அடிப்பான். என்ன ஆச்சு இவன் என்னடா இப்படி போட்டாலும் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அசரங்கா என்ன பண்ணா தூக்கி உள்ள போட ஆரம்பிச்சான். உள்ள போட்டோடனே ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6 ஒன்று அடிப்பான். வச்சு செஞ்சான் தான் சொல்ல முடியும். யுவர் ஸ்டாயிங் அசரங்கா லைக் ஹியர் அண்ட் தேர். அப்புறம் அவனுக்கு ஒரு மொமெண்டமே லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தான் மெயின் ஸ்பின்னர் உங்க டீம்ல. உனக்கு டெத்ல போடுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த ஒரு போர்ஷனை நேஹல் வதேரா விளையாடின விதம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது இந்த மேட்ச்ல. அதுல டவுட்டே கிடையாது. பாத்தீங்கன்னா ரியான் பராக் அவரோட விக்கெட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு கிறிஸ் கெயில் எடுத்திருக்காரு, ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்திருக்காரு, விராட் கோலி எடுத்திருக்காரு, ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு. அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து இப்போ நீங்க வந்து ஃபிளாப்னு சொன்னீங்க அசரங்காவையும் சரி தீக்ஷனாவையும் சரி. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட இவரு தான் விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க டீமுக்கு அவரே வந்து ஒரு ஸ்பின்னரா மாறிட்டாரு. இப்ப நம்ம நேஹல் வதேராவை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா கம்மிங் பேக் டு நேஹல் வதேரா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து அந்த கரெக்டா ஒரு பஞ்சாப் பிளேயரை வந்து மும்பை வச்சிருந்தாங்க கரெக்டா. இந்த சீசன் வந்து அவரை தான் நான் வந்து என்ன நினைச்சேன்னா இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த அன்கேப்டு பிளேயரா இது பண்ணுவாங்க பார்க்கும்போது அவங்க நம்பந்தீரை சைன் பண்ணிட்டு நேஹல் வதேரா விட்டுருந்தாங்க. கரெக்டா பஞ்சாப் கிங்ஸ் வந்து எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பஞ்சாப் பிளேயர் அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கலாம்னா, இருந்தாலும் சஷாங்க் சிங் சொன்னதுக்கு காரணம்னா அவர் கன்சிஸ்டன்ஸா பண்றதுனால, இருந்தாலும் இவர் வந்த இடமும் பாத்தீங்கன்னா டீம் வந்து பாலான சொன்னார் அழகா டோன் செட் பண்ணாரு. அப்படிங்கும்போது அந்த கரெக்டா அந்த ஒரு டார்கெட்டை வைக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணாரு நம்ம சொல்லலாம். நேற்று ஒரு கீ ரோல் பிளே பண்ணாரு.
ஸோ அடுத்த மேட்ச்க்குள்ள போவோம் கைஸ். ஸோ ஒரு ஒன் சைடட் கேம், ரொம்ப ரொம்ப குரூஷியல் மேட்ச் ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க 13 பாயிண்ட்ஸோட இருக்காங்க, 2 மேட்ச் இருக்கு, ரெண்டுமே வின் பண்ணி ஆகணும். பட் ஒரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் வேற லெவல்ல இந்த கேமை வின் பண்ணியிருக்காங்க, 18 பாயிண்ட்ஸ், சிட்டிங் டாப் ஆஃப் த டேபிள். என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. கில்லோட கேப்டன்ஷிப் ஒரு பக்கம் அப்ரிசியேஷன் பண்ணலாம். சாய் சுதர்ஷனோட அன்பலீவபிள் கன்சிஸ்டன்சி, அவர் அடிச்ச அந்த நோ லுக் ஷாட்லாம் இன்னி இருக்கும் கண்ணிலே இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சார் இவங்க அடிக்கிறதே தெரியல சார், எப்படி சார் ரன்ஸ் வருதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸோட தான் ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஒரு ஓவர்ல சாய் சுதர்ஷன் 18 ரன் 20 ரன் அடிக்கிறானா அதுல ஒரு கிராஸ் பேட் ஷாட் கூட இருக்க மாட்டேங்குது. ஓகேவா? சுப்மன் கில் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா ஒரு ஸ்பின்னரை காலை முன்னாடி போட்டு அப்படி மிட் விக்கெட்ல 6 அடிக்கிறது ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட்னு T20ல நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ஸ்கோரிங் ஷாட் தான். எப்படி இந்த ரெண்டு பிளேயர்னால ஜஸ்ட் ஒரு அவங்க கிட்ட இருக்கிற அந்த டைமிங்கை மட்டுமே யூஸ் பண்ணி ரிக்வயர்ட் ரேட்டோ ரன் ரேட்டோ அந்த 10க்கு மேல அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இது வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிரிக்கெட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் பிளைண்ட் ஸ்லாக். உன்கிட்ட வந்து டெக்னிக் இருக்கு, உன்கிட்ட நல்ல டைமிங் இருக்குன்னா அதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து 10 ரன்ஸ் 11 ரன்ஸ்ன்ற ஒரு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணலாம். உன்னோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் வந்து ஹெல்த்தியா 175 180 வச்சுக்கலான்றதுதான் எடுத்துக்காட்டா நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம வந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பத்தி பேசிட்டே இருக்கலாம். நமக்கு மெயினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் பத்தி லாஸ்டா சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், KL ராகுல் செமையா விளாட்னாரு, அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேர் தே மிஸ் த ட்ரிக், அந்த ஃபர்ஸ்ட் 4 overs ரன்ஸே வரல. பேஃப் திணறினாரு, அபிஷேக் பொருளும் வந்து இனிஷியலா திணறினான். ஈவன் KL ராகுல் கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ் நாட் அந்த அளவுக்கு பாசிட்டிவா விளையாடல. பேட்ல பால் வராத மாதிரி தோணுச்சு, சரியா டைமிங் கிடைக்கல. அந்த 4 ஓவர்ல ஆக்சுவலா டெல்லி தோத்துட்டாங்க அங்கேயே எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 15-20 ரன்ஸ் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு எக்ஸ்ட்ரா 15-20 ரன்ஸ் ஆடட் அப்பா அடிச்சிருந்தாங்கன்னா 220 டார்கெட் வந்து இங்க இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். 199 ஐ தாட் அப்பவே இது ஒரு பார் ஸ்கோர்னு. ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா KL ராகுல் செஞ்சுரி போட்டு 199 தான் அடிச்சாங்கன்னு. KL ராகுல் எஸ் 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனார். அவரை நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. மனுஷன் 100 அடிச்சாலும் குறை சொல்றாங்க, மிடில் ஆர்டர்ல வந்தாலும் குறை சொல்றாங்க. ஸோ அவர் இப்போ கரெக்டான பொசிஷன்ல விளாடுறாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவரை நான் பெருசாலாம் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல KL ராகுலுக்கும் ஒரு பங்கு இருக்கு ரன் வராதது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம்ன்றதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அவங்க போலிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, பல்லு போடுங்கின பொக்கவாய் மாதிரி தெரியுது. என்ன ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி. ஸ்டார்க்கே இருந்திருந்தா கூட 10 விக்கெட் ஸ்டார்க் எடுத்துக்க முடியாது. கரெக்டா? ஸ்டார்க்கே இருந்தா கூட 10 விக்கெட் ஸ்டார்க் எடுத்துக்க முடியாது. ஸ்டார்க்கே இருந்தா கூட மிச்சம் இருக்கவங்களாம் யார் விக்கெட் எடுக்கணும்ல? குல்தீப் யாதவ் சடனா ஒரு லாஸ்ட் 4 மேட்ச் ஆஃப் கலர், புரியுதா? அக்சர் பட்டேல் நான் தான் இருக்கேன் இல்லன்னு இருக்காரு, ஏனே தெரியல. க்ளூலெஸ்ஸா இருக்காரு as a கேப்டனா. நிறைய விஷயத்துல டெல்லி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4-5 மேட்சஸ் தொடர்ந்து வின் பண்ணிட்டு இன்னைக்கு என்னடானா குவாலிஃபிகேஷனே அவங்களால டாப் 4 வர முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து நிறைய ஹோப்ஸ் வச்சிருந்தேன் அவங்க மேல. சோ டிசப்பாயிண்டட் வித் தியர் போலிங். பயங்கரமா ஒரு கிராஃப் அப்படி போய் இப்படி டவுன் ஆயிடுச்சுன்றதுதான் சொல்லி ஆகணும். உங்களோட கருத்துக்கள்? அதுதான் நம்ம இப்போ டிசியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கப்போ அவங்க ஓப்பனிங்ல வந்து எங்கடா KL ராகுல்னு கேட்டப்போ ரொம்ப லேட்டாக தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை வந்து முன்னாடியே பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஒரு லேட் என்ட்ரியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணாருன்னே சொல்லலாம் அந்த ஓப்பனிங் ரோல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா CSKக்கு எதிராக ஒரு ஓப்பனிங் மேட்ச் வந்து விளாண்டார் ஓப்பனிங்ல. ஸோ அங்கேயே வந்து ஒரு 70+. ஸோ ஓப்பனிங் தான் நம்மளோட ஸ்லாட். அங்கே வந்து கரெக்டாக இறக்காம விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இறக்குனாங்க ஒரு 100. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள். இன்னுமே வந்து அந்த 200 199 ஸ்கோரை பார்த்தீங்கன்னா இன்னுமே புஷ் பண்ணியிருந்திருக்கலாம். பவர் பிளே அசுதோஷ் சர்மாவெல்லாம் வேஸ்ட் பண்றாங்களே. அசுதோஷ் சர்மாவை லிட்டரலி தே ஆர் வேஸ்டிங்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. டெஃபினட்டாண்ணா. ஏன்னா அவங்க வந்து அந்த பவர் பிளே வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து அவங்க ஸ்கோர் வந்து புஷ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 220 கூட வந்து புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வின்னிங் ஸ்கோரா கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா. சபரீஷ், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, GT வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நோ டவுட் அபவுட் இட். ஓகே, அவங்களோட டாப் 3 கன்னு. இப்போ ஜாஸ் பட்லர் பிளே ஆஃப் இருக்க மாட்டாரு. ஓகே சரி, ஓகே, அவங்க மிடில் ஆர்டர்ல கூட சில மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெவாட்டியாலாம் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் சில நடந்திருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, இன் கேஸ் ஒரு முக்கியமான நாக் அவுட் கேம்ல 13 for 2 சாய் சுதர்ஷன் அவுட், இன்னொரு பக்கம் வந்து சுப்மன் கில்லும் அவுட். ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க? Who will be the savior for குஜராத் டைட்டன்ஸ்? வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த 4-4-8 அப்படின்ற மாதிரி ஈஸியான கேள்வி எல்லாம் பாலாநாட்ட கேட்டுட்டு டெல்லி வந்து ஏன் சொதப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது பல ரீசன் சொல்லலாங்க. இது மாதிரி ஒரு டஃப்பான கேள்வி எடுத்துட்டு வந்து என்ன கேட்டீங்கன்னா சொதப்பாத. நான் வந்து பாலா கிட்ட கேட்டது டெல்லி கேள்வி, உன்கிட்ட கேட்டது GT கேள்வி. அதுதான் சொல்றேன்.
என்னன்னா ஈஸியான கேள்வி. இப்ப டெல்லி ஏன் சொதப்பினாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 ரீசன் சொல்லாங்க. இந்த டீம் எடுத்து பார்க்கும்போது அவங்க டாப் ஆர்டரே வந்து கீழே பேட்டிங் மிடில் ஆர்டர் இருக்கு. அப்ப ஷாருக் கான்ல நிறைய வாட்டி போட்டுட்டு இருந்தாங்க, சென்னை சேர் கேர்ள்ஸ் வேலைதான்ப்பா எங்களுக்கு வேணும், ஃப்ரீயா இருக்காங்க. அது மாதிரி வந்து இப்ப ஷாருக் கான்லாம் பேட்டிங் போடுமா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரிதான் அவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க கீழே இருக்க மிடில் ஆர்டர் வந்து டப்பா பிளே ஆஃப்ல டப்பா கிழிஞ்சிரும்டி 13-2னா அததான் கேக்குறேன் உங்ககிட்ட. யாரு வந்து ஹூ வில் பி தி சேவியர்னு கேக்குறேன் சார். இதே டவுட் வந்து எனக்கு இருக்கு சார், இல்லன்னு நான் சொல்லல. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டீம் வந்து நம்ம லிட்டரலி இந்த மும்பை மேட்ச் தான் அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 பேட்டர் வந்து இதானதே அங்கதான். ஆனா நீங்க இப்ப அடுத்து என்ன கேட்பீங்கன்னா, அவங்க 3 நானே தான் உனக்கு டெம்ப்ளேட் சொல்லிட்டேனே, அவங்க 2 பேரும் மேல விக்கெட் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் யாரான்னு காப்பாத்துவாங்க நீங்க என்ன கேட்க வரது எனக்கு புரியுது. இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாருக் கான் அந்த மும்பை மேட்ச்ல அவர் அங்கிருந்து முடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் டெஃபினட்டா. அவர் அதை பெருசா அன்னைக்கு பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் திவாட்டியா வந்து ஆக்சுவலா பாலனும் சொன்னாரு, என்னன்னா ஸ்லாட்ல விழுகிற பால்ஸ் நிறைய கன்வெர்ட் பண்றாரு. இப்போ வந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு மும்பை ஒரு நல்ல பவுலிங் யூனிட் வச்சிருக்க டீம், ஒரு பெங்களூர் நல்ல பவுலிங் யூனிட், ஹசனுட் வந்து திருப்பி வந்துட போறாரு பிளே ஆஃப்ஸ்ங்கும் போது கண்டிப்பா அந்த சியர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா இவங்க டீமை தூக்கி நிறுத்த போறது யாரு? ரூதர்ஃபோர்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் ஆட போறாரு, டக்குன்னு வந்து ஒரு ஸ்பின்னர் வச்சு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்படி ஆச்சு அப்படின்னா சேவியர்ங்கிறதோட ஜிடி அங்கதான் மாட்டுவாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அங்கிருந்து ஒரு சேவியர் அந்த டீம் ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்றேன். ஆனா நேத்து இவங்க டாப் ஆர்டர் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகுமா? நீங்க இப்ப அழகா சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணா பின்னா ஆடல, இவங்க வந்து கரெக்டான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறாங்க போது இவங்களோட விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப ஆப்போனன்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அது இல்லாம சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்சன் இவரும் சரி கில்லும் சரி அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி விக்கெட்ஸ் விழுந்தா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. சேவியர்ஸ் வந்து காப்பாற்ற முடியும், 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடிக்க முடியும் ஒழிஞ்சு ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ண கண்டிப்பா முடியாது அப்படின்றத என்னோட பர்சனல். ஏன்னா நம்ம சொல்லலாம் அவங்க டாப் ஆர்டர் தான் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்களேன்னு, வெல் அண்ட் குட். பட் ஆனால அந்த சாய் சுதர்ஷன் அந்த கில்லுக்கு இருக்கிற ஒரு கிளாஸ் பட்லருக்கு வேற லெவல்ல இருக்கு. பட்லர் இல்லனா குசல் மெண்டிஸ் முதல் தடவை விளையாட போறாரு, பிரஷர் இருக்கும். ஓகே, ஹி கேன் பிளே குட் நாக், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அடுத்த வர பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தர்ஃபோர்டா இருக்கட்டும், ஷாருக் கானா இருக்கட்டும், தெவாட்டியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் அந்த ஒரு பினிஷர்ஸ் ரோல் தான் அதிகமா பண்ற மாதிரியான ஒரு பிளேயர்ஸ். ஓகேவா சார், 4 ஓவர் இருக்கு, டப்பு டப்புன்னு அடிங்கன்னு. ஓகே, ஷெர்ஃபன் ரத்தர்ஃபோர்ட்னால 2 விதமான கியர் அந்த மாதிரி ஒரு கேமை விளையாட முடியும். பட் ஸ்டில் 13-2 15-2 அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஜிடி போனாங்கன்னா தே வில் பி இன் ட்ரபிள்ன்ற மாதிரி எனக்கு தோணுது வித்தவுட் ஜாஸ் பட்லர் இன் பிளே ஆஃப்ஸ்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நெவர்தெலஸ் தே ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன் ஆஸ் ஆஃப் நவ். அதை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து எப்படியாவது டாப் 2 போயிடணும்ன்றது அவங்களோட எய்ம் இருக்கும். ஏன்னா ஒரு மேட்ச் தோத்தாலுமே எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஃபைனல் வந்துடலான்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ சின்ஸ் ஜிடி வின் பண்ணதுனால 3 டீம் வந்து இப்போ வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. ஜிடி ஆஸ் வெல் அஸ் ஆர்சிபி ஆஸ் வெல் அஸ் பஞ்சாப் கிங்ஸ். இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட்டுக்கு தான் இப்போ டிசி எம்ஐ எல்எஸ்ஜி அடிச்சுக்க போறாங்க. அதுலயும் பார்க்கும்போது டிசி விளையாடுறத பார்க்கும்போது இது கஷ்டம், இது தேராது, மேபி எம்ஐ வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். எம்ஐக்கும் வந்து ஒரு லாங் கேப் கழிச்சு வராங்க. ஸோ இந்த கேப் வந்து எந்த டீம் அஃபெக்ட் ஆகுதுன்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு ட்ரையாங்குலர் சீரீஸ்ல லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இன்னைக்கு எல்எஸ்ஜி முதல்ல வின் பண்றாங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச்ல இன்கேஸ் எல்எஸ்ஜி இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா எல்எஸ்ஜியோட கதை முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஷூட் ஆஃப் தான் பிட்வீன் எம்ஐ அண்ட் டிசி. அதுவும் அவங்க ஒரு கேம் 21 விளையாடுறாங்க, கரெக்டா? அதுல வந்து டிசி தோத்துறாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அங்கேயும் வந்து கதை முடிஞ்சு போச்சு, அங்கேயும் நம்ம டிசைட் பண்ணிடலாம். அதுக்கு மேல வர மேட்ச் எல்லாம் அனாமத்தா முடிஞ்சிடும். அதாவது தான் நேற்று டெல்லி வின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எந்த டீமுமே குவாலிஃபை ஆயிருக்க மாட்டாங்க, அப்படியே ஓப்பன் அப் ஆயிருக்கும் ஆக்சுவலி. பட் ஜிடி சம்பவம் செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த 4th பொசிஷன் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க கைஸ்? இதோட வீடியோ முடிக்கலாம். என்னோட லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எம்ஐ வருவாங்கன்னு தோணுது. உங்க 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க, கதம் பண்ணிடலாம். ஏன்னா டெஃபினட்டா இப்போ டிசி பவுலிங்கும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஸ்டார்க்கும் ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அவர் இல்லாத மிகப்பெரிய லாஸ்னே சொல்லலாம். ஸோ பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எல்எஸ்ஜி அந்த 2 வின் பண்ணா மட்டும் தான் முடியும். ஸோ அது வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அதை கம்பேர் பண்றப்போ மும்பை வந்து டூயிங் வெல். ஸோ அதனால வந்து மும்பை போவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிள் ஆஃப் பிளேயர்ஸும் அவங்கள்ட்ட இருக்காங்க. ஒரு பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஒரு மாதிரி வெல் சார்ட்டட்னே சொல்லலாம். ஸோ மும்பை போவாங்கங்கிற மாதிரி ஒரு கெஸ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம ஜிடி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஜிடி என்ன ஒரு பிளஸ்னா, அவங்க இந்த நேத்து வின் பண்ண மேட்சஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் வின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வின் பண்ற எல்லா மேட்சஸும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் வின்னா இருக்கு. ஸோ அதை பார்க்கவே வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம்.
பார்க்க நல்லா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த டீம் அந்த 2 பேரை பார்க்கும்போது நான் பிரமிச்சு போய் தான் இருக்கேன். எப்படி அவங்களால ஒரு நார்மலான ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்ஸை வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாட முடியுது. அன்பலிவபிள்ன்ற மாதிரி தான் தோணுது. நான் திருப்பி சபரிஷ் கிட்ட அந்த சொன்ன விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் அந்த 2 early விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா டெஃபினெட்லி தே வில் ஸ்ட்ரகிள்ன்றதா ரியாலிட்டி. அப்புறம் சபரிஷ், உங்களோட அந்த 4th பொசிஷன் யாரு? சார் வந்து என்னன்னா, நீங்க 2 பேரும் சொல்லியிருந்தீங்க, உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லியிருந்தீங்க. என்ன கேட்டா வந்து அந்த டீம் வந்து உள்ள போறதுக்கான 2 டீம் வந்து டிசர்வா, டெல்லி ஒரு எல்எஸ்ஜி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 டீமும் சரி, இவங்க வந்து 2 டீமும் கொஞ்சம் பவுலிங் ஃபிளாப். இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து எய்டன் மார்க்கர் மேலயும் அந்த இவரு மிச்சில் மார்ஷ் இவங்க மேலதான் வந்து அப்படியே அவங்க டீம் வந்து இதாகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு மிச்சில் இந்த டீம் 2 டீமும் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லங்கிறத நம்ம பேசுறதை விட இந்த 2 டீமும் வந்து போனா அந்த ஒரு மாதிரி பிளே ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இதா இருக்காது. இப்ப மேல 3 போயிருக்க டீமும் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு கன் டீம்ஸ் வந்து இப்போ ஒரு பஞ்சாப் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் வச்சு மேனேஜ் பண்றாங்க. ஜிடி வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் மேல ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பவுலிங் டீம் ஒரு டீம் வந்து பவுலிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்சிபி வந்து இந்த சீசன் வந்து ஒரு வெல் யூனிட்டா தெரியுறாங்க. இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு பாயிண்டிங் கொண்டு வரேன். போன வருஷம் மே 18 ஆர்சிபி குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த வருஷமும் மே 18 குவாலிஃபை ஆயிருக்காங்க. 18வது வருஷம் ஈசால ஆகுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கடைசி கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் 4th வந்து கேட்டீங்கன்னா மும்பை தான் வந்து நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி பிளே ஆஃப் போனா ஒரு டஃபஸ்ட் பேட்டிலா உள்ளுக்குள்ள 4 டீமும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கே இந்த ஐபிஎல் 2025 நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து சொல்லிட்டு 18வது வருஷம் 18ஆம் தேதி குவாலிஃபை இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அப்போ ஈசால ஆகுமா? பர்ஃபெக்டா சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து டிசர்வ் டு கோ இன்டு த டாப் 4. ஏன்னா அவங்க லாஸ்டா விளையாடின விதத்தை பார்க்கும்போது அந்த எம்ஐயும் உள்ள போயிட்டாங்கன்னா 4மே கண்ணு டீம்டா, சமடா, அப்படி பார்க்கறது கரெக்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி யுவர் பாயிண்ட் இஸ் அப்சல்யூட்லி வெல் டேக்கனிங்க. அதே மாதிரி அடுத்தது ஒரு விஷயம் சொன்னேன், ஈசாலா கப் இவங்களுக்கு இந்த வாட்டி கிடைக்குமான்னு. கண்டிப்பா கிடைக்கும். அவங்களோட ஜெனுவன் ஃபேன்ஸை விட்டுரு, அவங்களோட சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்கன்னா, மெயினா ஆர்சிபியோட அட்மின் இருக்காருல்ல, இன்ஸ்டாகிராம் அட்மின், அவரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கணும். என்ன சொல்றேன், இந்த டீமுக்கு எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இந்த டீம் வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வாட்டி ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போக்கஸ்டா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா ஆஸ் யூஷுவல் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் அவங்களோட சில ஃபேன்ஸ் ஓவர் டூ. இப்பவே இவ்வளவு நாள் ஈசாலா கப் சொல்லாம இருந்தாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப ஈசாலா கப் நீ அந்த மாதிரி எப்பெல்லாம் சொல்லும் போதோ, அதே மாதிரி ஆர்சிபி அட்மினும் பாத்தீங்கன்னா, யோ குவாலிஃபை ஆயிட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன், போஸ்ட் மேல போஸ்டா வந்துன்னு இருக்கு, புரியுதா? அது என்ன ஆகும்னா, நீ கொஞ்சம் முன்னாடியே ஓவர் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆயிடும். நீ இன்கேஸ் குவாலிஃபை இன்கேஸ் வந்து கப் அடிக்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், திருப்பி இதே பேட்டர்ன் தான் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, சைலண்டா அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% நான் எழுதி சொல்லுவேன் ஆர்சிபி இந்த வாட்டி அவங்களுக்கு தான் கப்பு. அவங்க சைலண்டா இல்லாம திருப்பியும் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வைபே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கப்படிக்க விடாம பண்ணிருன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன ப்ரோ இவ்வளோ அனலைஸ் பண்ணி பேசுறவங்க நீங்க என்னவோ வைபு கீபு அப்படிலாம் பேசுறீங்களேன்னு கேக்குறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் நான் இன்னைக்குமே பிலீவ் பண்ணுவேன், அவங்க சைலண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க டிராஃபி அடிப்பாங்க. ஓகே கேஸ், ஓகே சரி, நல்லா அலசு அலசிட்டோம் 2 மேட்சை பத்தியுமே. ஹோப்ஃபுல்லி நம்மளோட வியூவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. தேங்க்ஸ் சபரிஷ், தேங்க்ஸ் பாலா ஃபார் யுவர் இன்புட்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின். ஸோ கிரிக்கெட் சம்பவம் பார்ட் 5 சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ட் 6 நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது அதுவும் கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். அன்டில் தென் பாய்.